கடற்கரை எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நான் இறைமன் சாகர். மீண்டும் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் தமிழ்வானம் அமைப்பின் உரிமையாளரும் எழுத்தாளரும் அரசு புக் ஸ்டாலின் உரிமையாளருமான தமிழ்வானம் சுரேஷ் அவர்களை சந்தித்து உரையாடவிருக்கின்றோம். தமிழ்வானம் சுரேஷ் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்பேற்பட்டது, அவருடைய இந்த புத்தக கடையினுடைய அனுபவங்கள் என்ன, இலக்கிய பயணத்தில் என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் போன்றவற்றை தான் நாம் இன்றைக்கு அவரோடு உரையாற்றவிருக்கின்றோம். ஐயா வணக்கம். உங்களை பற்றி நான் நேர்களுக்கு சொல்வதை விட நீங்களே உங்களை குறித்து நேர்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய குடும்ப சூழல் என்ன, என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி ஒன்று நேர்களுக்கு சொல்லலாமா? கடற்கரை எஃப்எம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். என் பேர் தமிழ்வானம் சுரேஷ். நான் நாகர்கோவில் செட்டிகுளம் பகுதியில் வசித்து வருகிறேன். நான் செட்டிகுளம் அரசு தொடக்கப் பள்ளியிலும் கார்மல் மேல்நிலை பள்ளியிலும் படித்து முடித்தேன். அதுக்கப்புறம் நாகர்கோவில் இந்து கல்லூரியில் பிகாம் படித்து முடித்தேன். எனக்கு 1999 திருமணம் நடைபெற்றது. என் மனைவியின் பெயர் அனிதா. அவங்களும் பிகாம் பட்டதாரி. எங்களுக்கு எழிலரசி, இனியன் என்ற 2 பையனும் இருக்காங்க. இருவரும் பொறியியல் படிச்சிருக்காங்க. பெரியவன் எழிலரசு படித்து முடித்து இப்போ ஐடி துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இனியன் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் நாகர்கோவிலில் அரசு பழைய புத்தக கடை என்ற பெயரில் பழைய புத்தக கடை நடத்திக்கிட்டு இருக்கேன். அதோடு சேர்ந்து குமரி தமிழ்வானம்னு ஒரு இலக்கிய அமைப்பை நடத்துகிறேன். தமிழ் அறிஞர்களோட பணிகள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் என்பதற்காக தொடர்ந்து தமிழ் பணியில் ஈடுபட்டு வரேன். மிக்க மகிழ்ச்சி. தமிழ் பற்று எல்லோருக்கும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சிலருக்கு மட்டுமே தமிழ் மீது அதிகமான அந்த பற்று இருக்கும். அப்படி அந்த பற்று வாரதுக்கும் சில விஷயங்கள் காரணமாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இவ்வளவு ஆழமான தமிழ் பற்று வந்தது எப்படி? அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லாமா? தமிழ் மேலே எனக்கு இவ்வளவு ஆழமான பற்று வர காரணம் என் வாழ்க்கை சூழலும் நான் சந்தித்த சில மறக்க முடியாத மனிதர்களும் தான். நான் 6ஆம் 8ஆம் வகுப்பு படித்தப்போ எங்களுக்கு தமிழ் ஆசிரியராக இருந்த சோசி அமதாஸ் சார் ரொம்ப அழகாக உயிரோட்டமாக பாடம் நடத்துவார். அவர் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிட மாட்டார். ஒவ்வொரு பாடலுக்கும் முன்னாடி இருக்கும் கதையையும் கவிஞரின் உணர்ச்சியையும் அந்த சொல்லோட சுவையையும் எங்களுக்கு ஊற்றி வைப்பார். அவர் கிளாஸ் எடுக்கும்போது தமிழ் ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தெரியாது, ரொம்ப இனிமையான அனுபவம் மாதிரி இருக்கும். அந்த வயசில் அவர் விதைச்ச தமிழ் விதை தான் இப்போ மரமாக வளர்ந்து நிற்குது. அதே சமயம் வீட்டில் பொருளாதார பிரச்சனை இருந்ததால் பள்ளி படிக்கிற வயசுலேயே நாகர்கோவில் அலெக்சாந்திரா பிரஸ் ரோட்டில் பழைய புத்தகங்கள் விற்க ஆரம்பித்தேன். முதலாவது அது குடும்பத்துக்கு உதவணும் தான் செய்தது. ஆனால் படிப்படியாக புத்தகங்களை என் வாழ்க்கையோட ஒரு பகுதியாக மாறிடுச்சு. குறிப்பாக தமிழ் புத்தகங்கள் என் சிந்தனையே மாற்றிடுச்சு, என் மனசை வளப்படுத்தியது. ஒரு பக்கம் அந்த ஆசிரியர் அர்ப்பணிப்பு, இன்னொரு பக்கம் புத்தகங்களோட நட்பு. இந்த 2 சேர்ந்து தான் எனக்கு தமிழ் மீது இவ்வளவு ஆழமான பற்று உருவாக்கிச்சு. இப்போ நான் சேர எல்லா தமிழ் பணிக்கும் அடித்தளம் அந்த பள்ளி வகுப்பறையிலும் அந்த சாலையோர புத்தக கடையிலும் தான் இருக்கு. வாசிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? வாசிப்பினால உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா? வாசிப்பு தான் என் மொழி பற்றை இன்னும் ஆழப்படுத்துச்சு. தமிழ் மேலே இருந்த காதல் நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. அதுதான் என்னை கட்டுரைகள் எழுதணும்னு தூண்டிடுச்சு. இப்படி எழுதிக்கிட்டே போய் 75க்கும் மேற்பட்ட கட்டுரை எழுதும் அளவுக்கு என்னை வளர்த்தது. அதுக்கப்புறம் குமரி தமிழ்வானம் என்ற அமைப்பு தொடங்கி தமிழ் பணி செய்யணும்னு வந்த தன்னம்பிக்கையும் வாசிப்பால் தான் வந்தது. ஒரு சாலையோர பழைய புத்தக வியாபாரியாக இருந்து இன்று ஒரு இலக்கிய செயற்பாட்டாளராக வளர்ந்திருக்கிறேன் என்றால்
அதற்கு பின்னாடி இருந்த பெரிய சக்தி வாசிப்பு தான். நம்ம வந்து எழுதுறதா இருந்தால் எழுதிடலாம், வாசிப்பில் இருக்கிறதா இருந்தால் வாசிப்பில் இருக்கலாம். எழுதுறதோ வாசிக்கிறதோ நிறைய பேரால் முடியக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ஒரு இலக்கிய அமைப்பை உருவாக்கணுங்கிற சொல்ல விஷயம் வந்து சாதாரணப்பட்டது கிடையாது. இலக்கிய அமைப்பை உருவாக்கி நடத்துறதும் சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. தமிழ் வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அதை பற்றி சொல்லுங்க. குமரி தமிழ்வானம்னு இலக்கிய அமைப்பை ஆரம்பிக்கணும்னு வந்த எண்ணம் ஒரு நாளில் வந்தது இல்லை. அது என் வாழ்க்கை பயணத்தோட ஒரு இயல்பான தொடர்ச்சி தான். சாலையோரத்தில் புத்தகங்கள் இருக்கும்போது நான் நிறைய தமிழ் நூல்கள் வாசிப்பேன். அந்த வாசிப்பில் பல தமிழறிஞர்களோட வாழ்க்கை, அவர்கள் செய்த தமிழ் பணி, அவர்கள் சந்தித்த தியாகங்கள் எல்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய ஆளுமைகள் பற்றி இந்திய தலைமுறைக்கு சரியான விழிப்புணர்வு இல்லைன்னு கவனித்தேன். பல பேரை மக்கள் மறந்துட்டாங்கன்னு தோணுச்சு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. நாம் வாசித்து ரசித்து மட்டும் இருந்தால் போதுமா? அவர்களோட பணியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டாமா? அந்த கேள்வி படிப்படியாக ஒரு பொறுப்புணர்ச்சியாக மாறிடுச்சு. சாலையோர புத்தக வியாபாரியாக இருந்த நான் புத்தகங்கள் மூலம் கிடைத்த அறிவை சமூகத்தோட பகிரணும்னு ஒரு உணர்வு வந்தது. அதனால தான் 27/7/2009 அன்று நாகர்கோவிலில் குமரி தமிழ்வானம் என்ற இலக்கிய அமைப்பை ஆரம்பித்தேன். முதல் நிகழ்ச்சியாக கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களின் பிறந்த நாள் விழா நடத்தினோம். அங்கிருந்து தொடங்கி மறக்கப்பட்ட தமிழறிஞர்களை மீண்டும் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருட்டு இருக்கேன். உங்களுடைய முகநூல் பதிவாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் பதிவாக இருக்கட்டும், மறக்கப்பட்ட பல தமிழறிஞர்கள் குறித்து நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்க, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறீங்க, அவங்கள பற்றின முழு தகவல்களையும் வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டு வரீங்க. இந்த மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்து உதிச்சது? இந்த மறக்கப்பட்ட தமிழறிஞர்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறதுனால உள்ள நன்மைகள் என்ன? மறக்கப்பட்ட தமிழறிஞர்களை மீண்டும் சமூகத்துக்கு நினைவுபடுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சமூகத்தோட அடையாளம் அதோட மொழியிலும் அந்த மொழிக்காக உழைச்ச ஆளுமைகளிலும் தான் இருக்கு. நிறைய தமிழறிஞர்கள் தங்களோட வாழ்க்கையை தமிழுக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஆனால் காலம் போக போக அவர்களோட பெயரும் செய்த பணியும் மங்கி போயிடுச்சு. நாம் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளலைன்னா நம்ம வரலாறு மெதுவாக மறைந்து போயிடும். மொழி என்பது புத்தகத்தில் மட்டும் உயிரோடு இருக்காது. அந்த மொழியை உயிரோட வைத்திருக்கிறவர்கள் அந்த அறிஞர்கள் தான். அவர்களோட நினைவுகளை பாதுகாப்பது அப்படின்னா தமிழோட மரபையை பாதுகாக்கிற மாதிரி தான். அதனால்தான் மறக்கப்பட்ட தமிழறிஞர்களை மீண்டும் சமூகத்துக்கு கொண்டு வர்றது ஒரு சாதாரண விழா நடத்துகிற விஷயம் மட்டும் இல்லை. அது ஒரு தலைமுறையை விழிப்புணர்வூட்டும் பெரிய பணியாக நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து நிறைய எழுதிட்டுருக்கீங்க, கட்டுரைகள் கூட எழுதிட்டுருக்கீங்க. உங்களுக்கு மன நிறைவு தந்த கட்டுரையாக வந்து எந்த கட்டுரையை சொல்லலாம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் எழுதின கட்டுரைகள் பல இருக்குது. அவையெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கு. ஆனால் அது 2 கட்டுரைகள் எனக்கு ரொம்ப மனநிறைவு கொடுத்தது. குமரிக்கடல் பத்திரிகையில 19 தொகுதி நீக்கம் முறையானதான்னு ஒரு கட்டுரை எழுதினேன். அது சும்மா ஒரு கருத்து சொல்லுற கட்டுரை இல்லை, சமூக அக்கறையோட எழுதியது. அந்த கட்டுரைக்கு அப்புறம் அந்த தொகுதி நீக்கப்படலைன்னு தெரிய வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்போதான் எழுத்துக்கு ஒரு வலிமை இருக்கு, அது சமூகத்தில் தாக்கம் ஏற்படுத்த முடியும்னு நிச்சயமா உணர்ந்தேன். அதே மாதிரி பன்மொழி புலவர் அப்பாத்துறைக்கு 100ஆண்டு விழா நடத்தும்னு இன்னொரு கட்டுரையில வலியுறுத்தி எழுதியிருந்தேன். அரசு நடத்துறதுனாலும் தமிழ் அமைப்புகள் சேர்ந்து நடத்தணும்னு குறிப்பிட்டிருந்தேன். அப்படியே அப்புறம் உண்மையிலேயே தமிழ் அமைப்புகள் ஒன்றிணைந்து 100ஆண்டு விழா நடத்தினாங்க. இந்த 2 அனுபவங்களும் எனக்கு ஒரு பெரிய உண்மையை புரிய வைத்தது. எழுத்து அப்படின்னா வெறும் வார்த்தைகள் கிடையாது,
அது மாற்றத்தை உருவாக்கும் சக்தி. அந்த உணர்வே எனக்கு ரொம்ப பெரிய மனநிறைவை தந்தது. சிறப்பு. நீங்க வந்து எந்தெந்த நூல்கள் எழுதியிருக்கீங்க? உங்களுடைய நூல்கள பத்தி சொல்லுங்க. என் எழுத்து பயணம் கட்டுரைகள் எழுதுறதுலேருந்து தான் ஆரம்பிச்சது. பல இதழ்களில் 75க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கேன். சமூக அக்கறை, தமிழ் அறிஞர்கள், வரலாறு, இலக்கிய சிந்தனைகள், இப்படி பல தலைப்புகளில் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரேன். அந்த எழுத்து பயணத்தில் ஒரு முக்கியமான சாதனைனா அறிஞர்கள் பார்வையில் திருவள்ளுவம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த நூலில் பல்வேறு அறிஞர்கள் திருவள்ளுவரை பற்றி சொன்ன கருத்துக்கள், அவர்களோட பார்வைகள், திருக்குறளின் சிறப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்திருக்கேன். உங்களுடைய பணி வந்து ஒரு மேன்மையான பணி. நானும் கூட உங்கள ரொம்ப ரசிப்பேன். உங்களுடைய அந்த ஒரு ஆர்வம், உங்களுடைய அந்த சேவை, அந்த மனப்பான்மை, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களுடைய பணி வந்து உண்மையிலேயே வியக்கத்தக்க ஒரு விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். நீங்க இதெல்லாம் பண்றீங்கல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுக்கள் அல்லது விருதுகள் வந்து கிடைச்சிருக்கும். சிலது கிடைச்சும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான பாராட்டுக்கள், விருதுகள் கிடைச்சது? அத என் தமிழ் பணிக்கும் சமூக பணிக்கும் பல அமைப்புகள் விருதுகள் கொடுத்து பாராட்டியிருக்காங்க. தமிழன்னை தமிழ் சங்கம் அருந்தமிழ் தொண்டர் விருது கொடுத்தது. தமிழ்நாடு கலை இலக்கிய கழகம் செந்தமிழ் செம்மல் விருதை வழங்கி கௌரவிச்சாங்க. நாஞ்சில் கலையகம் தமிழ்வான கலை உதய விருதும், செந்தமிழ் அறநெறி பேரவை நற்பணி செம்மல் விருதும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நெய்தல் எழுத்தாளர் வாசகர் இயக்கம் பரதவர் குல படைப்பாளி விருது வழங்கினாங்க. வீரமாமுனிவர் பேச்சாளர் பேரவை கொடுத்த மாசிலாமணி சோழல் வல்லன் விருதும் எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம். தென்னக ஓவியர்கள் சங்கம் என் உருவப்பட ஓவியம் வரைந்து பாராட்டு சான்றிதழ் கொடுத்து சிறப்பிச்சாங்க. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவரும் என் தமிழ் பணியை பாராட்டி கௌரவிச்சாங்க. மேலும் இந்து தமிழ், தினமலர், தினமுரசு நாளிதழ்களும், ஒளிவெள்ளம், அமுதம், இதயம் பேசுகிறது, கல்கி, கடற்கரை, ஆய்வு களஞ்சியம், தி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இதழ்களும் என் தமிழ் பணியை பற்றி நல்லா எழுதி பாராட்டியிருக்காங்க. இந்த எல்லா அங்கீகாரங்களையும் நான் என் தனிப்பட்ட பெருமைன்னு நினைக்கல. தமிழ் மொழிக்கும் சமூகத்திற்கும் நான் செய்த பணிக்கு கிடைத்த மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து பல விஷயங்கள வந்து முன்னெடுத்து செய்வோம். சில விஷயங்கள்ல நம்ம திருப்தியும் காணுவோம். என்னதான் இருந்தாலும், பொதுவா எல்லாருக்குமே ஒரு எதிர்காலம் குறித்த சில கனவுகள், லட்சியங்கள் இருக்கும். இத பண்ணணும், இப்படி சாதிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் அல்லது உங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்றத சொல்லுங்க. என் எதிர்கால இலக்கிய திட்டங்கள் எல்லாமே ஒரே நோக்கத்தை கொண்டது. தமிழ் அடுத்த தலைமுறைக்கு உயிரோட்டத்தோட போய் சேரணும்னு என்பதுதான். முதல்ல குமரி தமிழ்வானம் அமைப்பின் மூலம் நடக்கிற மாதாந்திர இலக்கிய கூடுதலை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். குமரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாம தமிழகம் முழுக்கவும் முடியும்னா வெளிநாடுகளில் கூட நிகழ்ச்சிகள் நடத்தும்னு ஆசையா இருக்கு. அடுத்ததாக நான் இதுவரைக்கும் எழுதிய கட்டுரைகள் எல்லாமே தொகுத்து புத்தகமாக வெளியிடணும்னு எண்ணம் இருக்கு. 75க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருக்கேன். அவை ஒரு தலைமுறைக்கு பயன்படணும். அதே மாதிரி மறக்கப்பட்ட தமிழ் அறிஞர்களோட வாழ்க்கையையும் அவர்கள் செய்த பணிகளையும் தொகுத்து வெளியிடணும்னு ஒரு திட்டம் இருக்கு. மாணவர்களுக்குள் வாசிப்பு பழக்கம் வளரணும்னு என்பதற்காக சிறப்பு முகாம்கள், இலக்கிய பயிற்சிகள் நடத்தணும்னு நினைக்கிறேன். சுருக்கமாக சொன்னா என் வாழ்க்கையை தமிழோட இணைந்ததுதான். அதனால தான் என் எதிர்காலமும் தமிழுக்காக தான். இன்னும் பல தலைமுறைகள் தமிழை நேசிக்கணும். அதுக்காக நான் செய்யக்கூடியதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும்னு என்பதுதான் என் இலக்கிய பயணத்தோட அடுத்த திசை. சிறப்பு. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால அந்த லட்சியங்கள், ஆசைகள் நிறைவேறணும்னு சொல்லி நானும் வாழ்த்துறேன். கடற்கரை எஃப்எம் சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்.
இவ்வளவு நேரமும் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை பற்றியும் உங்களுடைய பணிகளை பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக வந்து எடுத்துருந்தீங்க. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. இணைந்து பல விஷயங்களையும் நேர்களோடு பகிர்ந்ததில் கடற்கரை எஃப்எம் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேட்டியை செவிமடுத்து கேட்ட கடற்கரை எஃப்எம் நேயர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் நண்பர் இறைவன் சாகர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நேர்களே, இதுவரை தமிழ்வானம் சுரேஷ் அவருடன் உரையாடினோம். மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது இறைவன் சாகர். கடற்கரை எஃப்எம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள். கடற்கரை எஃப்எம் ஆப்பை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.